உடம்புல ரத்த சூடா இருக்கிற வரைக்கும் தான் சண்டை செய்ய முடியும். உடம்புல ரத்த சூடா இருக்கு, நீ தான் செய்யணும். வேற ஒரு வீடியோ சொல்றேன்னு சொன்னேன். மதன் கௌரி வந்து வாய் போட்டு சட்டம் பிளஸ் போட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தாப்புல. ஐயோ என்னால் பேச முடியல, கையெல்லாம் கட்டி போட்டார்கள், வாயெல்லாம் இழுத்து ரப்பர் போட்டாங்க. மதன் கௌரிக்கு மட்டும்தான் இந்த சட்டத்திட்டம் ஒர்க் ஆகுதா? அதாவது தர்மசாலா அந்த இடத்துல அந்த டாபிக் பத்தி பேசுறக்கா 4-5 ஆங்கிள் வீடியோ எடுத்தாராம், அவரோட லாயருக்கு அனுப்புனாராம். இதுல இதை பத்தி நீங்க பேசாதீங்கன்னு சொன்னாராம். எத்தனை யூடியூபர் தமிழ், ஹிந்தி, தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஏன் கர்நாடகா, எல்லா இடத்துலையும் நியூஸ் சேனல்ஸ், ஏகப்பட்ட நியூஸ் சேனல்ஸ் பேசிடுச்சு. நியூஸ் சேனல்ஸும் யூடியூபர் தான், புரிஞ்சுக்கோ. ஸோ நம்மளை விட அவங்க லோக்கலாக தான் இருக்காங்க. ஸோ எல்லாருமே இந்த மாதிரி போட்டாங்க. கிட்டத்தட்ட இவர் சொல்கிறான் 8000 லிங்க் வரைக்கும் எடுத்து வச்சுருக்காங்களாம். கோர்ட்டில் வந்து கோர்ட்டை அவமதிக்கிற மாதிரி இது செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறாப்புல. யாரை மிரட்டுறீங்க? ஸ்ரீமதி கேஸ் பேசுனீங்க. அப்போ இப்போ ரீசனாக கூட ஒரு பொண்ணு வந்து கல்யாணம் பண்ணிச்சுல, வரதட்சணை கூட மேலே பேசிச்சுல, அவங்களோட ஃபேமிலி இஷ்யூ தானே. அடுத்த என் ஃபேமிலிக்குள்ள எதுக்கு ப்ரோ மதன் ப்ரோ மூக்கு முளைச்சி பேசினேன்? இது அடுத்த பிரச்சனை கிடையாது, இது பொது பிரச்சனை. அதாவது இங்கே நடந்தது வந்து மக்கள் இறந்துருக்காங்க கோயிலை சுற்றி. கோயில்ன்றது பொது சொத்து, ஒரு குடும்பத்தோட சொத்து கிடையாது, பொது சொத்து. அங்கே நடந்த இறப்புகள், இறந்தவங்கலாம் மக்கள், பொதுமக்கள். ஸோ அப்போ அவங்க இறந்துருக்காங்க. அதை பற்றின தேவையில்லாத வதந்தியை கிளப்பக்கூடாதே தவிர அங்கே நடந்த விஷயங்களை பேசலாம். இது பேசிக் நாலேஜ். இதான் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச், பேச்சுரிமை. இதான் பேச்சுரிமை. ஸோ இந்த விஷயம் பேசிக் கூட தெரியாமல் இருக்கியா? இல்லை உனக்கு வந்து மெசேஜ் கொடுக்கலையா? இதை பற்றி நீ பேசக்கூடாதுன்னு இது மிரட்டல் வந்துச்சா? ஏன்னா பெரிய மேஜரான ஒரு ஆடியன்ஸ் வச்சிருக்க. ஸோ நீ பேசக்கூடாதுன்னு மிரட்டல் வந்துச்சா? இல்லை ஒன்றை வச்சு மற்ற யூடியூபர்ஸை மிரட்டுறாங்களா? இதான் கேள்வி. வாங்க வீடியோவில் போகலாம். 1998 2014 வரை தூய்மை பணியாளரா தர்மஸ்தாலா அப்படிங்கிற இடத்துல நான் இருந்தேன். இந்த தர்மஸ்தாலா அப்படின்னு சொல்றது ஒரு 4000 மனிதர்கள் வந்து செல்லக்கூடிய 4 ஏக்கர் பரப்பளவு கொண்ட மிகப்பெரிய ஒரு இடம். இதுல நிறைய மனிதர்கள் வெளிநாடுகள்ல இருந்தெல்லாம் வருகிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஹிந்து சமயத்தை பின்பற்றக்கூடிய ஒரு கோவில் இருப்பதா சொல்றாங்க. பட் அஃபிதாவித்தின் அடிப்படையில் அது ஜெயின் டெம்பிள், இல்லாட்டி ஜெயின் ஓரியன்டா இருக்கக்கூடிய ஒரு மடம், அவ்வளவுதான். ஒரு டைம் ஒருத்தர் ஸ்பை ஆகிட்டானா ஆல்வேஸ் ஸ்பை தான். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், புரிய வேண்டியவங்களுக்கு. பட் அஃபிதாவித்தின் அடிப்படையில் அது ஜெயின் டெம்பிள், இல்லாட்டி ஜெயின் ஓரியன்டா இருக்கக்கூடிய ஒரு மடம், அவ்வளவுதான். எல்லாம் கேட்டிங்களா? ஹிந்து டெம்பிள் சொல்லப்படுறது ஜெயின் டெம்பிள், ஜெயின் ஓரியன்டா இருக்கிறது. மதன் கௌரி ஏன் பேசலை அப்படின்னா, ஜெயின் டெம்பிள் அவங்களுடைய பொட்டன்ஷியல் வேற லெவலில் இருக்கும். ப்ரோ ஜெயின்ற பேர்ல அவ்வளோ பெரிய ஆளா? அப்படின்னா ப்ரோ யார் ப்ரோ இருக்கா? என்ன ப்ரோ பண்ணிடுவாங்க அப்படின்னா, 6000 மிஸ்ஸிங் கேஸா, 200 பாடிஸா, 100 பெண்களுக்கு மேலே கொண்டிருக்காங்களா, 200 பேரை புதைச்சிருக்கேன்னு சொல்லி அந்த குற்றவாளி சொல்கிறான். இப்போ அவன்கிட்ட எவ்வளோ பொட்டன்ஷியல் இருக்குன்னு யோசிச்சுப்பார் இந்த நாகரிக கட்டமைப்பில், இந்த டிஜிட்டல் இஆரால. அப்போ அவங்க எவ்வளோ பெரிய வெல்த்தார். நான் தான் சொல்கிறேன்ல, வணிக கும்பல் தான் ஆண்டுகிட்டு இருக்குன்னு. அது ஜெயின்னா என்ன? அவங்க வணிகம், அவங்களுடைய குலத்தொழில் என்ன? வணிகம் தான். கோயிலில் பரம்பரையா இவங்க மட்டுமே இந்த கோயிலில் நிர்வகிச்சிருக்காங்க, வேற யாருமே உள்ள விட்டுறல. மன்னராட்சி முடிஞ்சு போச்சு, டெமோக்ரஸி தான் நடந்துகிட்டு இருக்கு. ஏன் இந்த கோயில் நிர்வாகத்தை வேற யாராச்சும் சிறப்பாக நடத்துறவங்க போகலாமே, வெளியிலேருந்து ஆளை உள்ள போகலாமே, ஏன் போல? டெமோக்ரஸி அரச பரம்பரைகள் ஆண்டவங்களுக்கு, அரசர்களுக்கு, நக்கி பொழைச்சவங்களுக்கு இன்ன வரைக்கும் அந்த சலுகைகள் கொடுக்கப்பட்டுக்கிட்டு தான் இருக்கு. எல்லா இடத்துலையும் சேதுபதியாக இருக்கட்டும், அங்கே திருவனந்தபுரம் சமஸ்தானமாக இருக்கட்டும், இங்கே இப்போ வந்து தர்மசாலாவாக இருக்கட்டும், இந்த எல்லா இடத்துலையுமே இந்த நடந்துகிட்டு இருக்கு. எனக்கு சிம்பிளாக ஒரு விஷயம் புரிய மாட்டேனுது. அதில் தெளிவாக சொல்லிட்டாங்க, 4000 மக்கள் வந்துட்டு போகிறாங்க, வெளிநாட்டவரெலாம் வந்துட்டு போயிட்டுருக்காங்க. அவங்களுடைய பர்சனலோட கேட்டுக்கு, அதாவது அவங்களுடைய பர்சனல் கேட்டுக்குள்ளே நடக்கிற விஷயம் இல்லை, பொதுமக்களுடைய பொது பிரச்சனை. செத்து போனவங்கன்னா பொதுமக்கள் அப்படி, அதாவது இன்னும் யாரையும் எடுத்து கரெக்டாக கண்டுபிடிச்சி சொல்லலை, ஆனால் கேஸ் ஆயிடுச்சு, இதெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு விசாரிச்சுட்டு இருக்காங்க. அவரை சீக்கிரட்டாக வச்சு விசாரிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அப்போ இது பப்ளிக்கில் வந்துருச்சு. ஒரு யூடியூபர்னால தான் இது வெளியே ரிலீஸ் ஆயிருக்கு. அப்போ யூடியூபர் இதை பற்றி பேசுறதுனால தான் ரிலீஸ் ஆயிருக்குன்னா, யூடியூபருக்கு அவ்வளோ பவர் இருக்குன்றது உங்களுக்கு தெரியலையா? யூடியூபர் தான் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஜஸ்ட் ஒரு வியூஸ்க்காகனாச்சும் உண்மையை வெளியே சொல்லி கொண்டு வந்துடுறானே. இப்போ அவன் பேசப்பட்டனால ஒரு கேஸ் ஆகி கொஞ்சம் பப்ளிக் ஆகி கொஞ்சம் நியூஸ்லாம் பேச ஆரம்பிச்சு இப்போ பிரம்மாண்டமாக வெளியே வந்துருச்சு. அந்த யூடியூபர் இதை செய்யாமல் இருந்திருந்தா இந்த நியூஸ் வெளியே வந்திருக்குமா? நசுக்கி தூக்கி போட்டிருப்பாங்க. அஜித்குமார் மேட்டர் கொஞ்சம் வெளியே வந்துச்சு, அந்த வெளியே வராமல் இருந்துச்சுன்னா எத்தனையோ பேர் இந்த மாதிரி லாக்அப் டெத்தில் இறந்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி 24 பேர்கிட்ட போயிருக்காங்க. அந்த 24 பேரோட இவர் 25 காணாமல் போயிருப்பார். அப்போ பேசணும். இங்கே பேசினாதான் விஷயம் வெளியே வரும், பேசலைன்னா எதுவுமே வெளியே வராது. ஏன் நமக்கு பேச்சு கூட வராது. மதன் கௌரி இவ்வளோ வாய் பேசுறியே, எவ்வளோ பெரிய இடத்துல உட்காந்துருக்க நீ.
நீ கோர்ட்டை அவமதிக்க வேணாம், சட்டத்தை அவமதிக்க வேணாம், எதுவுமே வேணாம். ஜஸ்ட் ஒரு விஷயத்தை எக்ஸ்பிளனேஷன் பண்ணியிருக்கலாம்ல. இப்படி ஒரு விஷயம் நடக்குதுங்க, இதெல்லாம் உண்மையா பொய்யான்னு கூட தெரியல, ஆனால் இப்படிலாமா நடக்குது, அப்போ பின்னாடி இருக்கிறது யாரு, அவ்வளோ பெரிய பொட்டன்ஷியல் உள்ள ஆட்கள் அதை பண்றாங்க, இவங்களுக்குலாம் அவ்வளோ வெல்த் இருக்கா அப்படின்னாச்சும் பேசணும்ல. ஒரு மனுஷன்டா நீ, எத்தனை பேர் உன்னை ஃபாலோ பண்றாங்க, கர்நாடகால இருந்து ஆள் பார்ப்பாங்கல்ல. அந்த பெண், இந்த மாதிரி இழந்த பெண், எத்தனையோ பெண்கள் அங்கே இறந்தாங்க, குட்டி குழந்தை பெரியவங்களாம் இறந்தாங்கல்ல, அவங்களோட ஃபேமிலியும் வீடியோஸை பார்ப்பாங்கல்ல. ஏன்னா நீ தானே ஏசியாலே பெரிய யூடியூபர். உறுத்தலையாடா, எப்படா திங்கிறீங்க அந்த வியூஸ்லாம்டா, திங்கிறீங்க அந்த வியூஸ்லாம்டா, பிஸ்னஸ் பண்றீங்க. உறுத்தலையா உங்களுக்கு மற்றவங்களை பயமுறுத்துறது. எல்லாரும் பேசுறாங்க, இதுல விருந்து ஐயோ அதை பேசக்கூடாது, வைக்கக்கூடாது. ஏன் பேசுறவனே இப்போ பேசக்கூடாதுன்னு சொல்றியா? ஏன் அவங்கள்ட்ட காசு வாங்கிட்டியா பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு? இதில் நிறைய வீடியோ எடுத்தான், எல்லா ஆங்கிள்லையும் வீடியோ எடுத்தான். இதில் என்னடா ஆங்கிள் வீடியோ எடுக்கிறது, எல்லாம் வெளியே வந்துருச்சு. இதில் என்ன மறைச்சு பொறிச்சு பேசணும், எல்லாம் பப்ளிக்காக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு மேலே மறைச்சு பேசுகிற அளவுக்கு ஒன்றை மட்டும் பர்டிகுலர் என்னத்தை நோண்ட போகிறாங்க எனக்கு புரியல. எத்தனை பேர் நம்மளோட தமிழ் பக்ஷம் விக்கி பேசியிருக்காப்புல, அவர் நோண்ட மாட்டாங்கல்ல, அவர் உன்ன மாதிரி உனக்கு ஈக்குவல் தானே, உனக்கு தெரிஞ்ச நபர் தானே அவர். ஸோ அவர் பேசியிருக்காப்புல, இன்னும் நிறைய சேனல்ஸ் பேசியிருக்கு, நீயும் பேசலை. ஃபாலோவர்ஸ்ட்டு சொல்கிறேன், மதன் கௌரி ஃபாலோவர்கிட்ட சொல்கிறேன், அவன் சேவ் கேம் ஆடிட்டு இருக்கான், சேவ் கேம் ஆடுறான். அவனுக்கு எந்த தொந்தரவும் வராமல், எந்த விஷயமும் வராமல், எந்த சிக்கலையும் மாட்டிக்காமல் நம்ம சேஃபாக ஆடுவோம், சம்பாதிச்சுட்டு போயிட்டே இருப்போம்னு நினைக்கிறான். இந்த மாதிரி செல்ஃபிஷாக இருக்க வேணால் நம்பாதீங்க. என்னைக்கு வேணால் கழட்டிட்டு ஓடிடுவாங்க. ஐயோ எனக்கு சம்மந்தமே இல்லை, சேனலை மட்டும் ஓடிடுவாங்க. 6:30க்கெலாம் கோபால் கடையை மட்டும் ஓடிடுவானா. உங்களுக்காக ஜஸ்டிஸ் மக்கள் குரல், அதாவது சமூகத்தில் நடக்கிற அவலத்தை பேசக்கூடிய ஒரு காமன் மேனா ஒரு தடவை சொல்லியிருந்தான். அதுக்கப்புறம் சொல்கிறான், ஊர் போகிற போக்கில் போகணும், சர்வே பண்ணணும், சர்வே ஆஃப் ஃபிட்னஸை பேசுகிறான். சர்வே ஆஃப் ஃபிட்னஸ்னா அந்த ஊருக்குள்ளே இந்த மாதிரி ஆளுமையாக இருக்கக்கூடிய ஆட்களுக்கு நக்கி பொழைச்சாதான் வாழ முடியும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குன்னா, அவனுக்கு எதிராக பேசுறது தான் நியாயம். இவன் என்ன சொல்ல வரான்னா, அந்த சர்வாதிகார ஐயோ இவ்வளோ பெரிய ஆளும் இருக்காங்க, அவங்க ப்ராப்ளம் கொடுத்துருவாங்க, நம்மளை நோண்டிடுவாங்க, நம்ம சேனலை எடுத்துருவாங்க அப்படின்னு பயந்துக்கிட்டு அவங்களுக்கு மரியாதை கொடுத்து செய்யாமல் இருக்கான்னா, இந்த பயவிலையே நீங்கள் பெரிய ஆளாக நம்புறீங்க. நம்பர் ஆஃப் வியூஸ்லாம் பெரிய ஆள் கிடையாது, பெரிய யூடியூபர் கிடையாது. நல்லா டிப்டாப்பாக போட்டுவிட்டு வாய் ஃபுல்லாக வாய் நுனி நாக்கில் இங்கிலீஷ் பேசுகிறவங்க புத்திசாலி கிடையாது. இங்கே பேசுறது, இங்கே தோன்றது மனசாட்சி விரோதம் இல்லாமல் பேசுகிறவன் தான் சரியான ஆள், பொது வெளியில் பேசுகிற ஆள், சமூகத்துக்கான ஆள். இது பேசிக் உங்களுக்கு புரியலை அப்படின்னா, இது மாதிரி கோமாளிகள் நிறைய பேர் உண்மை வரதையும் தடுத்துட்டு உட்காருவாங்க. நான் அடித்து சொல்கிறேன், இன்னும் 2-3 நாள்லையோ இல்லை நான் அடுத்து ஒரு நாள்லையோ இல்லை நாளைக்கு இல்லை நைட்டு கூட வீடியோ போட்டாலும் போடுவான் இதை சம்மந்தமாக. அவனுடைய ஆணி வேறு மக்கள் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிடக்கூடாது. என்றைக்குமே மக்கள் அவேர்னஸ் ஆனால் எல்லாருமே பயப்படுவாங்க. நான் தான் திருப்பி சொல்கிறேன், அவேர்னஸ் ஆகுங்க. நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம், எவனையுமே எதிர்க்க வேணாம், யாரையுமே போய் ரோட்டில் நின்றுட்டு கொடி பிடிச்சிட்டு போராட வேணாம், எதுவுமே பண்ண வேணாம். உங்களை ஏமாத்துறானுங்கன்றதை மட்டும் பாருங்க. ஏய் நீ எப்படிப்பட்ட ஆள், எனக்கே பூதி அடிக்க பார்த்தா பாரு, இந்த ஒரு ஃபீல் போதும். நீ என்னை ஏமாத்துற அப்படின்றத மட்டும் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, ஒவ்வொருத்தனும் என்னென்ன இறங்கி வேலை செய்கிறாங்க மட்டும் பாருங்க. ஏய் நாங்கள் இருக்கோம், நாங்கள் உங்களுக்காக என்ன வேணா செய்வோம். ஏன்னா உங்களுடைய நம்பிக்கையை அடிப்படையாக வச்சு தான் இவங்க எல்லாரும் மேலே உட்காந்துருக்காங்க. எல்லாத்தையும் சொல்கிறேன், யூடியூப் மட்டும் கிடையாது, எல்லாத்தையுமே அரசியல் அதிகாரம், சர்வாதிகாரம் எல்லாமே மக்களின் நம்பிக்கையில் மட்டும்தான் இருக்குது. மக்கள் என்னைக்கு நம்பிக்கையை தூக்கி போடுறாங்களோ ஒட்டுமொத்த சாம்ராஜ்யம் சரிக்கப்படும். அப்படிதான் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் சரிச்சிருக்கு. சிம்பிள். பேசுங்க, நியாயமாக பேசுங்க, தேவையில்லாத பேசாதீங்க. ஒரு சில விஷயங்களை இதுவா இருக்கலாமா அப்படின்ற ஒரு கேள்வி வைக்கும் போது தான் அந்த ஆங்கிளில் யோசிக்கும் மக்கள். ஒருவேளை அந்த மாதிரி தான் இருந்துச்சுன்னா, நரபலின்னு சொல்கிறாங்க, அது இல்லாமல் எதுக்கு கொலை பண்ண போகிறாங்க? பாலியல் அத்துமீறல் நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க. பாலியல் அத்துமீறல்களை பண்ணுறக்கானா என்ன தைரியத்தில் பண்ணியிருப்பான்? நரபலி கொடுத்துருக்கான் அப்படின்னா என்ன தைரியத்தில், யாருக்காக கொடுத்துருப்பான்? அவங்கெல்லாம் யாரு? ஏன் அந்த கோயில் ஜெயின் சம்மந்தப்பட்ட கோயிலாக இருக்குது, ஹிந்து சம்மந்தப்பட்ட கோயிலாக இருக்குது, பொது கோயிலாக இருக்குது? இதெல்லாம் 3 ஆங்கிளில் யோசிச்சாதான் ஏதாவது ஒரு பதில் கிடைக்கும். நம்ம இன்வெஸ்டிகேஷன்லாம் பண்ணுறது கிடையாது. ஆனால் பொது வழியில் ஒரு பிரச்சனை வந்துருச்சு, ஏன் அந்த இடத்துல நம்ம வீட்டில் இருக்க பெண்களே ஏதாச்சும் பாதிச்சிருந்தாங்கன்னா பேசக்கூடிய இடத்துல இருந்துட்டு நம்ம வாயை குத்திட்டா இருப்போம், பேச தானே செய்வோம். ஒருவேளை இப்படியா இருக்கலாம், இல்லை அப்படியா இருக்கலாம், பேச தானே செய்வோம். இப்படி எதையாவது பேசும்போது தான் உண்மை வெளியே வரும். இல்லை நீங்கள் பேசவே இல்லை அப்படின்னா, யாருமே பேசல, அப்புறம் என்ன காசை கொடுத்து அமுக்கி விட்டுறியா, பிரச்சனை முடிஞ்சு வச்சு. இப்படி எத்தனை கோடி கேசஸ் மூடி இருக்குது தெரியுமா? பிழிச்சிக்க பொழைச்சிக்க. இத்தோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல்லைக்கன் ஆல் போட்டு இந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு செஞ்சுட்டு போங்க. சேனலில் மெம்பர்ஸை ஆட் ஆகணும் நினைக்கிறீங்கன்னா ஜாயின்ற பட்டன் போட்டு விடுங்க. சூப்பர் தேங்க்ஸ், சூப்பர் சேட்லாம் பண்ணணும்னா எஸ் தட்டி விடுங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திக்கலாம்.